கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த பகல் கூட்டத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். எல்லா கனத்துக்குரிய தேவ ஊழியர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ நல்லவர். ஆமென். இவ்வளோ நேரம் நல்ல பாடல்களை பாடி ஆராதித்தோம், ஜெபித்தோம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஒரு விசை கூட இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, தேங்க்யூ ஜீசஸ். இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ஜெபத்தோடு கேட்கலாமா? இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், உருக்குலைந்து போவேன். நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், உருக்குலைந்து. கைகளை உயர்த்தி என் கூட பேசாம மட்டும் இருக்காதீங்க, பேசாம மட்டும் என் கூட பேசுங்கப்பா. என் கூட க்ளோரி, பேசாம மட்டும். நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன். நீர் பேசாவிட்டால் நான், ஆமென். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ஆமென். என் கூட க்ளோரி, பேசாம மட்டும். அப்படி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உம் வசனம் தியானிக்கையில், உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில், உம் வசனம் தியானிக்கையில். Love you Jesus. காரிருளில் நடக்கையிலே தீபமாக, ஆமென். காரிருளில், ஆமென், தீபமாக திருக்கரத்தால் தாங்கி என்னை நடத்திடுமே. கைகளை உயர்த்தி கூயவன் கையில் அனுதினம் நீர் வணைந்திடுமே. ஆமென். க்ளோரி, கூயவன் கையில். ஹல்லேலூயா. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை
வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல். மைக் இருக்கா? மைக்கில் வாசிக்கிறீங்களா? இப்போதும் உமது அடியாளின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் பைபிள் எடுத்துட்டீங்கன்னு நம்புறேன். இப்போ எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை சத்தமா வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருக்கு மகிமை. ஒருவேளை பைபிள் இல்லைன்னா ஸ்க்ரீனில் அந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் இதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். டெய்லி நம்ம பண்ண வேண்டிய ஜெபத்தில் ஒரு ஜெபம். தாவீது எதை பிளெஸ்ஸிங்கா பார்க்கிறார் அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய வீடு உமக்கு முன்பாக இருக்கணும். வீடு என்று சொல்வது நம் குடியிருக்கிற இடம் அல்ல, தேவன் நமக்கு தந்த குடும்பம். உமக்கு முன்பாக, உமக்கு முன்பாக நான் நாளைக்கு இல்லாம போனாலும் என் தலைமுறை அதில் நிற்கணும். ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஒரு தேவ பிள்ளையினுடைய ஏக்கமும் விருப்பமும் அதுவாக தான் இருக்க வேண்டும். தேவனும் அதை தான் விரும்புகிறார். நம் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் தலைமுறை தலைமுறைக்கும் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று. அதன் அர்த்தம் என்ன? அவர் தலைமுறைகளின் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவனாய் மட்டும் அறியப்படாமல் ஈசாக்கின் தேவனாகவும் யாக்கோபின் தேவனாகவும் இஸ்ரவேலின் தேவனாகவும் அறியப்பட்டார். கர்த்தர் கொடுக்கிற பிராமிஸ் என்ன தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. ஒருவனை கர்த்தருக்கு பிடிச்சிட்டுன்னு வைங்களேன், அவனுடைய 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவது இல்லை என்று ஆணையிட்டு சொன்னவர். உன் சந்ததியின் மேலே ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்னவர். தேவனும் அதை தான் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளும் அதுதான் விரும்பணும். இந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட் நமக்கு தெரியும். தாவீது மரிக்கிறான். அதன் பிறகு தாவீதின் சந்ததி எழும்புறாங்க. அதே தலைமுறையில் வந்தவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தது நிமித்தம் இஸ்ரவேல் 2ஆக உடைகிறது. என்னதான் உடைஞ்சாலும், சிறுமைப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டாலும், இந்த பிரேயருடைய எஃபெக்ட் எப்படிப்பட்டதா இருந்தது என்றால், கர்த்தர் ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த ப்ராபசி, இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது தாவீது இல்லை. ஒரு மனிதன் மரித்த பிறகு அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை மறக்கிற உலகம் இது. அந்த மனிதனுக்கும் அல்லது அவனை சார்ந்த குடும்பத்துக்கும் செய்ய வேண்டிய காரியத்தை மறக்கிற உலகம் இது. கிதியோன் செய்த செயல் நிமித்தம் அந்த நன்மையை இஸ்ரவேலர்கள் அவன் குடும்பத்துக்கு செய்யாம போயிட்டாங்கன்னு பைபிள்ல இருக்கு. இதுதான் உலகம். இருக்கிறது வரைக்கும் தான் மதிப்பு. போனதுக்கு அப்புறம் நம்ம குடும்பமோ அல்லது நம்மை சார்ந்தவர்களையோ எப்படி இந்த உலகம் ட்ரீட் பண்ணோம், எப்படி இந்த உறவுகள் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. தாவீது இருக்கும்போது அந்த குடும்பத்தை எடுத்து நிறுத்துகிறது என்று ஒன்று இருக்கிறது. தாவீது இல்லாமல் போன பிறகும் அந்த கூடாரம் விழுந்து கிடக்கிறது. ஆனால் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தூபம் போல் அவருடைய சமூகத்திலே எழும்பிக் கொண்டே இருக்கும். கர்த்தர் விடல. ஆமென். தாவீது இல்லை, ஆனா தாவீதின் தேவன் இருக்கிறார். அன்பு சபையை, நாளைக்கு நாம இல்லாம போனாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் நம் குடும்பத்தோடு நம் தலைமுறைகளோடு இருப்பார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எவ்வளவு எஃபெக்டிவான ஜெபம் பாத்தீங்களா?
எவ்வளவு வேல்யூபுளான பிரேயர். ஆண்டவர் என் பிள்ளைக்கு அந்த உயர்வை கொடுங்க, இந்த படிப்பை ஆசீர்வாதம், இதெல்லாம் பண்ணுங்க, இல்லைன்னு. ஆனா ஒண்ணு தெரியணும், ஆண்டவரே என் குடும்பம் உமக்கு முன்பாக, என் குடும்பம் உமக்கு முன்பாக. ஹல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். பாடுவோமா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். மறுபடியும் சொல்லுங்க. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும். ஓ, கைகளை உயர்த்தி ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே. ஒரு கரு போல glory, என்னை சிதையாமல். கைகளை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே. ஓ, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே. என் நினைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, glory, நன்றி. ஒரு கரு போல காத்தீரே. நானும் என் வீடும். நாளைக்கு ஆண்டவரே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க இருந்து ஆராதிக்கிற இடத்துல நாளைக்கு உங்க தலைமுறை இருந்து ஆராதிக்கணும். ஆனா எத்தனையோ குடும்பங்கள்ல இது இல்லாமல் போகிறது மிக மிக வேதனை. ஆமா, குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு ஊழியத்துக்கு போகும்போது, அது கிறிஸ்தவ நாடு தான், அங்க நிறைய சர்ச்சஸ் இருக்கும், ஆனா ஆட்களே இருக்காது, ஃபுல்லா அடைக்கப்பட்டிருக்கும். அடுத்த தலைமுறை இல்லை. பேரு பீட்டர் பால் தான் வச்சிருப்பாங்க, ஆனா ஜீசஸுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. தாவீது இதை தூரத்திலே பார்க்கிறான். ஆண்டவரே ஆண்டவரே, ஏன்னா தாவீதின் நிலைமை அல்ல பிள்ளைகளுடைய நிலைமை. தாவீதை பொறுத்த வரைக்கும் ஜீசஸ், தாவீதை பொறுத்த வரைக்கும் தாவீது ரொம்ப கஷ்டத்துல இருந்து வந்தவர். தாவீதுக்கு கர்த்தரை விட்ட ஆளு கிடையாது. தாவீது தன் தகப்பன் ஈசாயை அதிகமாக அப்பான்னு கூப்பிட்டதை விட தேவனை தான் அதிகமாக அப்பான்னு கூப்பிட்டது. ஏன்னா தாவீது வீட்டில் இருந்ததை விட காட்டில் இருந்தது தான் ஜாஸ்தி. ஆமே. அப்போ தாவீது ஃபுல்லாகவே கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக, எப்போவுமே ஆண்டவரை தான் முன்னாடி செட் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால தாவீதின் லைஃப்ங்கிறது கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறது. அவன் வீட்டார் மறந்தாலும் கர்த்தர் மறக்கவில்லை, அவன் சகோதரர்கள் ஒதுக்கினாலும் கர்த்தர் ஒதுக்கவில்லை. தாவீதினுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருந்ததுனால பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டான், ஜல பிரவாகத்திலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டான், ஆட்டு தொழுவத்திலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டான், மரண வாசலிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டான். தாவீதுக்கு தெரியும், கர்த்தருக்கு முன்னாடி நான் இருக்கிறதுனால எந்த சிச்சுவேஷன்லையும் இந்த தீபத்தை அணைய கர்த்தர் விட மாட்டார், நான் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அப்ப தாவீது ரொம்ப தன் வாழ்க்கையில ஒரு பெரிய பொக்கிஷமா பார்த்தது என்ன தெரியுமா? அவனுடைய திறமையை அல்ல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவன் சம்பாதித்த சம்பாத்தியமும் அல்ல, அவன் மிகப்பெரிய பொக்கிஷமாய் பார்த்தது கர்த்தருக்கு முன்பாக இருப்பது. அப்போ இதை அவன் யார்கிட்ட, அப்போ உண்மையாகவே ஒரு நல்லவன் தன் தலைமுறைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போகிறான் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிற பெரிய சொத்து என்ன தெரியுமாங்க? பரலோகத்தில் அந்த பிள்ளைகளுக்காக வடிக்கிற கண்ணீர், அந்த பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிற ஜெபம், அந்த குடும்பத்துக்காக செய்கிற உத்தரவாதம். இதை கர்த்தர் மறக்கவே மாட்டார். அவர் தலைமுறைகளின் தேவன்.
ஆமென். தாவீது பார்க்கிறார். தாவீது ஆகாரத்துக்காக, சாப்பாட்டுக்காக தாவீது ஒரு வீட்டு கதவை போய் தட்டுற சூழ்நிலை வந்துச்சு. ஆமென். உண்மையிலே தாவீது ஆடு மேய்க்க கூடியவனா அப்படின்னு பார்த்தா இல்ல. தாவீதுக்கு ஆடு மேய்க்க வேண்டிய அவசியம். தாவீது யாருங்க? போவாசுடைய கொள்ளு பேரன். போவாஸ் யாரு? எத்தனையோ பேருக்கு வேலையை கொடுக்கிற எஜமான். போவாசுடைய கொள்ளு பேரன் தாவீது. போவாசுடைய மகன் தான் யாரு? தாவீது. ஆனா வீட்டார் தாவீது அந்த லெவலில் தான் வச்சிருந்தாங்க. அவருடைய சங்கீதங்கள்லேயே நாம் அதை பார்க்க முடியும். என் கூட பிறந்தவங்க என்னை வேற்று மனுஷராய் பார்த்தார்கள்னு தாவீது 69ஆம் சங்கீதத்தில் சொல்றார். அதாவது என் கூட பிறந்தவங்க சிலர் சில வீட்டில் சில பிள்ளைங்களை கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா? சகோதரர்கள் சொல்லுவாங்க தெரியுமா சிலரை, நீ இந்த வீட்டில் பிறந்தது ஒன்றும் கிடையாது. அம்மா ஒரு வாட்டி காய்கறி வாங்க போகும்போது நீ அங்கே இருந்த ஒன்று தூக்கிட்டு நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லையும். இதே போல நம்ம விளையாட்டுக்கு சொல்லுவோம், தாவீதை ரொம்ப சீரியஸாகவே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்படிப்பட்டவன். ஆமே. பாருங்க, ஒரு கட்டத்தில் சவுலுக்கு பயந்து ஓடும்போது சாப்பாடு இல்லை, கூட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இல்லை, ஒரு வீட்டு கதவை போய் தட்டும்போது அந்த ஆசாரியன் சொல்கிறான், இங்கே பார்ப்பா, தேவ சமூகத்து அப்பங்களை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது அவர் கேட்குறாரு, அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது சாதாரண அப்பம் ஆயிரும்ல, அதை ஒன்று எடுத்து கொடுங்க. இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் கை நீட்டி நிற்கிறான். தாவீது பயந்துருப்பான், ஆண்டவரே நாளைக்கு என் தலைமுறைக்கு இதே நிலைமை வருமா ஆண்டவரே? ஆனால் தாவீது வளர்ந்து பெரியவனாகி தலைமுறைகள் வளருகிறது. தாவீது தன்னுடைய முதிர் வயதில் எழுதின சங்கீதம் தான் 37வது சங்கீதம். அந்த 37வது சங்கீதத்தில் தாவீது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இளைஞனானேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் பார்க்கவில்லை. அதன் அர்த்தம் என்ன? தாவீது வாழ்க்கையில் பட்ட எந்த கஷ்டமும் தலைமுறைக்கு இல்லை. இப்படி இல்லை. ஏன்னா தேவை எல்லாமே இருக்கிறது. தேவைக்காக தேவனை தேட வேண்டிய சூழ்நிலை இல்லை. இப்படி இருக்கும்போது தான் தாவீதுக்கு ஒரு பயம் வருகிறது. ஏன்னா எல்லாமே இருக்கு. அன்று ஆகாரத்துக்கு குறைவுன்னா இன்னைக்கு ஆகாரம் எக்ஸ்ட்ராவா இருக்கு, எக்ஸஸா இருக்கு. அப்ப தாவீது சொல்றான், ஆண்டவரே எல்லாம் இருக்குன்னு சொல்லி என் தலைமுறை உங்களை தேடாம போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆமென். உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி, உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தேவைக்காக மட்டும் தேவனை தேடுகிறவர்களாக இருப்போம் என்றால், நம்முடைய தலைமுறையினர் தேவையானது எல்லாம் கிடைக்கும் போது தேவனை தேடுவதை விட்டு விடுகிறவர்களாய் மாறிவிடுவார்கள். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக, நான் நிறைவுள்ளவனாய் இருந்தாலும் சரி, குறைவுள்ளவனாய் இருந்தாலும் சரி, வாழ்ந்திருந்தாலும் சரி, தாழ்ந்திருந்தாலும் சரி, திருப்தி அடைந்தாலும் சரி, பட்டினியாய் இருந்தாலும் சரி, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதாவது என் குடும்பம், நான் இல்லைனாலும் என் குடும்பம் அப்பா சமூகத்தில் நிற்கும் என்கிற நிச்சயம் மட்டும் நமக்கு இருந்துட்டு வைங்களேன், தைரியமாக கண்ண மூடும். ஆமென். அந்த நிச்சயம் மட்டும் இருந்துன்னா, நாளைக்கு நான் இல்லைன்னாலும் அப்போ பார்த்துப்பா, இந்த நிச்சயம் இருந்துட்டுனா பாருங்க, ஈசாக்கு பலி செலுத்தும்படிக்கு ஆபிரகாம் கர்த்தர் சொல்றார். சொல்லும்போது ஆபிரகாம் அழைச்சிட்டு போறார். ஒரு பெரிய கேள்வி இல்லை, யார்கிட்டையுமே இந்த ஆபிரகாம் இந்த காரியத்தை ஷேர் பண்ணல. ஆண்டவர் கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போகும்போது ஈசாக்கு கேட்குறான், அப்பா நீங்கள் வர்ஷிப்னு சொல்கிறீங்க, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்கும்போது ஆபிரகாமுக்கு அந்த நேரத்தில் தான் ஆபிரகாமுக்கு நம்பிக்கை வந்துட்டு. ஏன் நம்பிக்கை வந்தேன்னா, இந்த இடத்துல ஈசாக்கு என்ன கேட்டிருக்கணும் தெரியுமா? அப்பா அம்மா எங்க? ஏன்னா ரொம்ப செல்ல பிள்ளை ஈசாக்கு, அவ்வளோ ஃபேவரேட். எங்கன்னாலும் ஈசாக்க பொத்தி பொத்தி வளர்க்குறவங்க யாரு? அம்மா. ஆனால் இந்த ஒரு சோதனையின் பாதையில் நடக்கும்போது ஈசாக்கு அம்மாவை தேடுவதற்கு பதிலாக யாரை தேடுறா தெரியுமா? ஆட்டுக்குட்டியை தேடுறான், ஆராதனைக்குரியவரை தேடுறான்.
ஆபிரகாம் பார்க்கிறான், மகனை நீ சரியா தேட ஆரம்பிச்சிட்ட பாரு. இப்போ ஆபிரகாம் ஈசாக்க பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தர் பார்த்து கொள்வா, இனி கவலை இல்லை, இனி பயம் இல்லை, என் பிள்ளை தேட வேண்டியவரை தேட ஆரம்பிச்சிட்டான், இனி எனக்கு தெரியும் கர்த்தர் பார்த்து கொள்வா. ஒரு பெற்றோருக்கு இதை விட சந்தோஷம் வேற என்னங்க? நான் சொல்லி என் பிள்ளை ஜெபம் பண்றதுன்னு ஒன்று இருக்கிறது, நான் சொல்லாமலே என் பிள்ளை ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அந்த இடத்துல எனக்கு என்ன நம்பிக்கை வருது தெரியுமா? அவர் பார்த்துப்பார், இனி நான் இல்லைன்னாலும் ஈசாக்கு அனாதை ஆக மாட்டான், நான் இல்லைன்னாலும் ஈசாக்கு தரித்திரன் ஆக மாட்டான், நான் இல்லைன்னாலும் ஈசாக்கு அலைந்து திரிய மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த பிரேயர் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட், மிக 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 முக்கியமானது, மிக 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 தேவையானது. ஆண்டவரே அதை கொடுங்க இதை கொடுங்க, நம்முடைய லிஸ்ட்ல அப்பா என் குடும்பம் உமக்கு முன்பாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயா 8 இருக்கிறது, எடுக்க வேண்டாம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, பரலோகத்தை பிரதிபலிக்கிற, பிதாவை பிரதிபலிக்கிற ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படியே அவரை பிரதிபலிக்கும்படிக்கு என்னையும் உங்களையும் பிள்ளைகளாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் போது அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும். கர்த்தத்துவம்னா என்ன தெரியுமா? கவர்மெண்ட், அரசாங்கம், பரலோக அரசாங்கம் அவருடைய ஷோல்டர்ல இருக்குதான். அதன் அர்த்தம் என்ன? பரலோக கவர்மெண்ட் சொல்றத அப்படியே செய்கிறவர், அந்த பரலோக கவர்மெண்டுடைய பிரதிநிதி. இப்போ அமெரிக்காவை சார்ந்த அம்பாசிடர்ஸ் வந்து இந்தியாவில் இருப்பாங்க, அமெரிக்க பிரதிநிதி இந்தியாவில் இருப்பாங்க, இந்திய பிரதிநிதி அமெரிக்காவில் இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இருப்பாங்க. அவங்களுக்கான வீடு, அவங்களுக்கான எல்லாமே ஸ்பான்சர் பண்ணுறது யார் தெரியுமா? இப்போ அமெரிக்க பிரதிநிதி ஒருத்தங்க இந்தியாவில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கான A to Z ஸ்பான்சர் பண்ணுறது யார் தெரியுமா? அமெரிக்க கவர்மெண்ட். இந்தியாவில் அவங்க இருந்தாலும் அவங்க யார் சொல்லப்படி செயல்படுவாங்க தெரியுமா? ட்ரம்ப் சொன்னபடி தான் செயல்படுவாங்க. ஏன்னா அவங்க யாரு? அமெரிக்க பிரதிநிதி. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கவர்மெண்டே வந்துடும். அதனால அவ்வளோ ப்ரொடெக்ஷன், அவங்களுக்கு ஃபுல் பாதுகாப்பு எல்லாமே கொடுக்கிறது அமெரிக்கா. அதுபோல தான் இந்திய பிரதிநிதி அமெரிக்காவில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கான ஃபுல் செலவையும் பண்ணுறது இந்தியா, அவங்களுடைய பாதுகாப்பு. இங்கே அமெரிக்க பிரதிநிதியை ஒருத்தன் கை வைக்கிறான்னா அமெரிக்காவே கை வைக்கிறது மாதிரி, அங்கே இந்தியன் பிரதிநிதியை இந்தியாவின் சார்பாக ஒருத்தங்க போய் இருப்பாங்களே ஒரு அம்பாசிடர், அவங்கள கை வைக்கிறாங்கன்னா இந்தியாவே கை வைக்கிறது மாதிரி. அதுபோல தான் தேவ பிள்ளையை ஒருத்தங்க தொடுறாங்கன்னா ஆண்டவர் சும்மா சொல்லவில்லை, உன்னை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்ற நம்முடைய குடியிருப்போ. பவுல் சபையை துன்பப்படுத்தும் போது இயேசு பவுலை வந்து சந்திக்கும் போது என்ன சொல்லுகிறார்? ஏன் தெரிஞ்சா சத்தமா சொல்லுங்க, தெரியலன்னா சும்மா இருங்க. ஏன் என்னை பவுல் இயேசுவை துன்பப்படுத்தினாரா சபையை துன்பப்படுத்தினாரா? இயேசு அப்ப என்ன சொல்லி இருக்கணும்? ஏன் சபையை. ஆனா இயேசு என்ன சொன்னார்? ஏன் என்னை. அப்படின்னா இந்த பகல் வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு ஒரு கஷ்டம்னா அது அவருடைய கஷ்டமா பார்க்கிறவர்? ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை சட்டி நல்ல கரங்களை சட்டி எனக்காக 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 நிற்கிற இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே.
பிரியமா, இதுதான் நம்முடைய போக்கஸா இருக்கணும். யோவான் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷம் வேற இல்லை. இதை விட சந்தோஷம் என்ன? இதை விட பாக்கியம் என்ன? ஆமென், ஹல்லேலூயா. தாவீதுனுடைய ஜெபம் நம்முடைய ஜெபம் ஆகட்டும். நாம் செய்ய வேண்டிய 5 காரியங்களை வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கர்த்தருக்கு. அதுதான் நான் சொல்லி வந்தேன். சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பரிசுத்தவான்களுடைய தலைமுறைகளின் வெற்றி என்று இருக்கிறது அல்லவா பைபிள்ல. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுனா என்ன? கர்த்தருடைய காரியத்துக்கு அதிகமான கவனத்தை நாம் செலுத்துவது. இப்ப தாவீது பாருங்க, ராஜாவாயிட்டார். சவுல் இல்லை. சவுல் பிரச்சனை இனி இல்லை, எல்லாம் முடிஞ்சிட்டு தாவீது ராஜாவாக இருக்கும்போது தாவீதினுடைய பார்வை எங்க போகுதுன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி மேல போகுது. சவுலை கர்த்தர் ராஜாவாக்கினார். சவுலுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி குறித்த நினைவு கூட இல்லை. ஆனா தாவீது ராஜாவாகும் போது அது வரணும், அது வரணும்னு மட்டும் இல்லை, அதை கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் நல்லா இருக்கும்போது இது ஒரு கூடாரத்திலே இருக்கணும். உடன்படிக்கை பெட்டி அது 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 ஒரு ப்ரெஷியஸான இடத்துல அல்லவா இருக்கணும். உடனே மைண்டு ஃபுல்லாக அதை உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்காக கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். அவன் மனது ஃபுல்லாகவே கர்த்தருடைய காரியத்தை பார்க்கிறான். 2 சாமுவேல் 7 இருக்கிறது. எடுத்து வாசிக்க நேரம் இல்லாததுனால நான் சொல்லி விடுகிறேன். சொல்ல வேண்டிய வசனங்களை மட்டும் வாசிக்க சொல்லுகிறேன். நீங்கள் நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி கர்த்தருக்கு அடுத்த காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இயேசுவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். இதனால ஆண்டவர் சில காரியத்தை போட்டு செய்வார். 2 சாமுவேல் 7 அப்படிங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமா இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமா இருக்கிறதே. அவ்வளவுதான், வேற எதுவுமே. மனசு ஃபுல்லா எங்க இருக்குன்னா அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மேல, கர்த்தருடைய காரியத்தின் மேல. உடனே கர்த்தர் என்ன பண்றார் பாருங்க. நாத்தான் வேலை கூப்பிட்டு சொல்றார், இங்க பாரு, நாத்தான் தீர்க்கதரிசி நாத்தானை கூப்பிட்டு சொல்றார், ஓடி போய் அவங்கிட்ட சொல்லு. என்ன சொல்லணும்? ஆண்டவரே, கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார்னு சொல்லு. இதுதான் ஆண்டவர், இதுதான் ஆண்டவர். கர்த்தருடைய காரியத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவங்க காரியத்துக்கு கர்த்தர் முக்கியத்துவம் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீ தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்காம படகை கரையில விட்டு வலையை அலசி கொண்டிருக்கிறார். இப்பொழுது இயேசு பேதுருவின் படகை பார்க்கிறார். பேதுரு கிட்ட கேட்டுக்கொண்டு உட்கார்ந்தார் என்று லூக்கா 5வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை பார்க்கும்போது தெரியும். எதற்காக பேதுரு படகை தெரிந்தெடுத்தார்? அந்த படகை ஆசீர்வதிப்பதற்கா? இல்லை. மீன் பிடிப்பதற்கா? இல்லை. எதற்காக தெரிந்தெடுத்தார் என்றால், அந்த பகுதியில் திரளான ஜனங்கள் இயேசுவின் இடத்துல போதனை கேட்க நெருங்குறாங்க. அப்போ அவருக்கு உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு இடம் வேணும். பார்த்தாரு, பேதுருடைய போட்டு நிற்குது. அந்த போட்டை எதுக்கு கேட்கிறார் அப்படின்னா அவருக்காக கேட்கிறார். அவர் பிரீச் பண்றதுக்காக கேட்கிறார்.
பேதுரு டிமாண்ட் பண்ணல, நான் அந்த போட்டை தந்தா எனக்கு என்ன தருவீங்க, நான் இந்த போட்டை, எந்த டிமாண்டும் கிடையாது, எந்த டிமாண்டும் கிடையாது. பேதுரு போட்டை கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? ப்ரீச் பண்ணுறது. பேதுரு போட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கும் போகலை. ஆண்டவரே இந்த போட்டை நான் உங்கள்கிட்ட தாரேன், நைட்டு ஃபுல்லாக டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு வரேன், அதுக்குள்ளே நீங்கள் பேசி முடிச்சிருங்கன்னு இல்லை. இயேசு பேசி முடிகிறது வரைக்கும் பேதுரு கூடவே நிற்கிறான். அதனுடைய பலன் என்ன தெரியுமா? இயேசு பேசி முடிச்சதும் இறங்கி போகல, பேதுரு ஆழத்துக்கு கொண்டு போன்னு சொல்றார். ஆழத்துக்கு கொண்டு போய் இப்பொழுது பேதுரு வலை போட வைக்கிறார். இயேசு பேசும்போது பேதுரு கூட நின்னா, பேதுரு வலை போடும்போது இயேசு கூட நிற்கிறார். இதுதாங்க தேவன், இதுதாங்க ஆண்டவர். நீங்க ஆண்டவருடைய காரியத்துக்கு நீங்க நிப்பீங்கன்னா உங்க காரியத்துக்காக நிற்கிறதற்கு கர்த்தர் ரெடியா இருக்கிறார். அவர் பேசி முடிகிறது வரைக்கும் பேதுரு கூட நிற்கிறான். கூட எந்த டிமாண்டும் இல்லை. ஓ, அந்த போட்டு அது பேதுருடைய போட்டு. ஆனா அந்த போட்ல கேட்கிற சத்தம் ஃபுல்லா ஆண்டவருடைய சத்தம். இதுதாங்க தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுன்னா அவர் தீர்மானிக்கட்டும். அவருக்கு நான் எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கிறேன். இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குல்ல, உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொல்லும் போது எப்படி செய்ய சொல்லுவார் தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி, அதற்கு மேலே ஒரு கிருபாசனம், மேலேனா நடுவில் அந்த பெட்டிக்கு மேலே சென்டர்ல இந்த சைடு கேருபீன், இந்த சைடு கேருபீன், ரெண்டு சைடுல இந்த கேருபீன் எதை பார்த்து நிற்கும் தெரியுமா? சென்டர்ல இருக்கிற கிருபாசனத்தை. அதுலதான் யார் இருப்பா தெரியுமா? கர்த்தர். குடும்பம் என்கிற உடன்படிக்கை பெட்டி சென்டர்ல யார் தான் இருக்கணும் தெரியுமா? புருஷன் அல்ல, மனைவி அல்ல, மாமனார் அல்ல, மாமியார் அல்ல, பிள்ளைகள் அல்ல, கர்த்தர். அதுதான் பிரசன்னம் தங்கும் பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? வார்த்தை. அதுதான் அஸ்திபாரம், வசனம். அவருக்கு தான், அவர் டிசைட் பண்ணட்டும். எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் போறாங்க. இயேசு தாமே அவர்களோட கூட சேர்ந்து போறார். அவங்களுக்கு இயேசுவை தெரியல. இயேசு என்ன பண்ணுகிறார்? வேத வாக்கியங்களை எல்லாம் விவரித்து காண்பித்த போது அவர்களுக்குள்ளே இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. இப்போ அவங்க என்ன தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா, இவர் கண்டிப்பா நமக்கு தேவை. லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 24:28 முதல் வாசியுங்கள். நாங்கள் போதிக்கிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல் காண்பித்தார். அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். இப்போ இயேசுவுக்கு அப்புறம் போகணும்னா மறைந்து போயிருக்கலாம். ஆனா அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார்னா இங்கே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஆமே, நீ கூப்பிட்டு நான் வரணும்னு எதிர்பார்க்கிறார். நான் இயேசு என் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் என்பதை நான் அவரை எப்படி அழைக்கிறேன் என்பதில் இருக்கிறது. அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்த போது அடுத்த வார்த்தையை வாசியுங்கள். அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும். இந்த 2 பேரும் யார் அப்படின்னா புருஷன் மனைவி. எம்மாவூருக்கு போனவங்க. நீங்க வேதத்தை ஆராயும் போது ஓரளவுக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். ஆமாம், கிளியோப்பாவும் அவனுடைய மனைவியுமா இருப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. இப்போ அவங்க 2 பேருமே 2 பேர்ல ஒரு நபர் அல்ல, 2 பேருமே ஆமென் அவரை பார்த்து என்ன சொல்றாங்க? நீர் எங்களோட தங்கியிரும். சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை எப்படி கேட்டுக்கொண்டார்களாம்? வருந்தி. ப்ளீஸ் ப்ளீஸ். என் ஆண்டவர் யார் தெரியுமாங்க? வருந்தி கேட்கிறவர்களிடத்தில் விரும்பி வருகிறவர். வேதம் சொல்கிறது, அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டை கூப்பிடுறீங்க. கண்டிப்பா இன்னைக்கு நீங்க எங்க வீட்டில் தான் தங்கணும் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டாச்சு. நீங்க கூப்பிட்டு உட்கார வச்சுட்டீங்க. இப்போ அவங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுப்பாங்களா, நீங்க அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுப்பீங்களா? கோரஸா அழகா சொல்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனா இங்க என்ன நடக்குது? அடுத்த வசனத்தை வாசிங்க. 30. அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து. இது யாருக்கு வீடு? அந்த 2 பேருடைய வீடு. இயேசு யாரா போறாரு? கெஸ்டா போறாரு.
அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க சாப்பாடு கொடுக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது? அவர் எடுக்கிறார். ஒரு வீட்டில இருந்து நம்ம உரிமையா கை நீட்டி எடுக்கணும்னா அந்த வீட்டில் நமக்கு அவ்வளவு சுதந்திரம் கிடைச்சிருக்கணும். நம்ம வீட்டில் நம்ம கிச்சனுக்கு போவோம், எடுப்போம், சாப்பிடுவோம். இன்னொரு வீட்டில் பசியா இருந்தா கூட வேண்டான்னு தான் சொல்லுவோம். சிலர் வேண்டாமா போங்கன்னு அனுப்பி விட்டுருவாங்க. இது ஃபார்மாலிட்டிக்கு வேண்டான்னு சொன்னேன். ஆனால் ஒரு வீட்டில் போய் அப்படி கை நீட்டி எடுக்கிறாருன்னா இந்த 2 பேர் ஒரு நாள் பழக்கத்தில் இவங்க ஆல்ரெடி அவருக்கு சீஷர்கள். ஆனால் அந்த இப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இவர் நமக்கு கண்டிப்பாக தேவை. நம்ம வீட்டுக்கு எது இருக்குதோ இல்லையோ, யார் வாராங்களோ வரலையோ, இயேசு கண்டிப்பா தேவை. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில என் வீட்டில் இயேசு கண்டிப்பா 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 தேவை. எனக்கு இயேசு வேணும். அவருக்கு அந்த பிரையாரிட்டி கொடுங்க, அந்த உரிமையை கொடுங்க. என்ன தீர்மானம்? எல்லா வீட்லயும் போர்டு இருக்கும், எங்க வீட்லயும் போர்டு இருக்கு, இயேசு இல்ல தலைவர், ஜீசஸ் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படிங்கிற போர்டு இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு வீட்டில் போர்டு தலைகீழா இருக்கும். போர்டு எதுக்கு வச்சிருக்கோம், எங்க வச்சிருக்கோம்னு தெரியாது. அந்த போர்டோட சரி, நம்முடைய வீட்டில் அந்த 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 தீர்மானம் எடுக்கிற இடத்துல யார் இருக்கிறா? தீர்மானம் எடுக்கிற இடத்துல யார் இருக்கிறா? எந்த ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் வைத்து இயேசுவை பார்த்தீங்களா? இயேசுக்கு ஷோல்டர்ல கவர்மெண்ட் இருக்கு, எல்லா அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அப்படி இருந்தும் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாக ஒன்றும் செய்ய மாட்டார். யோவான் 5 இருக்கு, எடுக்க வேண்டாம். பிதா செய்ய, அதாவது அவருக்கு தாமா செய்ய முடியாதா? ஏங்க, அவர் பிதாவுக்கு சமமா இருக்கிறவருங்க. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்கு எல்லாம் செய்ய தெரியும். ஆனா அவர் அப்படி செய்யல. அவர் பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளை எண்ணாமல் தம்மை அவராகவே கீழே வந்து உட்கார்ந்து பிதாவை பார்க்கிறார். அவருக்கு தாமா நிறைய செய்ய முடியும், செய்யல. வேற ஒண்ணுமே செய்யல. அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? அது மட்டும் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்க வரும்போது பேதுரு கத்தி எடுத்து ஒருத்தன் காதை வெட்டுறான். வெட்டும்போது இயேசு, கத்தியை உரையில போடு. நான் கேட்டா 72 லேகியோனுக்கு அதிகமாக 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை கர்த்தர் அனுப்ப மாட்டார் நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறான். நான் அப்படி கேட்க மாட்டேன். ஏன்? நான் அப்படி கேட்பேனே, இப்படி நிறைவேறணும்னு எழுதப்பட்டது எப்படி நிறைவேறும்? எப்படி நிறைவேறும்? அவருக்கு அதிகாரம். அவர் மட்டும் ஒரு தூதன்ட்ட மட்டும் கண்ணு காட்டினார். ஏன்னா தூதர்கள்லாம் சுத்தி ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா தூதர்களுக்கு தெரியுது இவர் யாருன்னு. இவர் வியாகுலப்படுறார். ஏஞ்சல்ஸ் எல்லாம் அப்படி ரெடியா இருக்கிறாங்க. அவருடைய கட்டளை ஒரு வார்த்தை மட்டும் இப்ப சொன்னார்னு வைங்களேன், எல்லாம் விட்டு அந்த தூதர்களில் ஒருவன் தானே வந்து இயேசுவை பலப்படுத்தினான். அந்த இடத்துல பிதா அனுப்புறார், அவரை பலப்படுத்துறார். அதான் அவருக்கு தெரியுது சுத்தி தூதர்கள் நிக்கிறாங்கன்னு. தூதர்கள்லாம் கை கட்டப்பட்ட நிலையில நிக்கிறாங்க. ஏன்னா இன்னும் ஆர்டர் வரல, கட்டளை வரல. பேதுரு, நீ கத்தி எடுத்ததும் பெரிய ஆள் நினைக்காத, என்னை சுத்தி அவ்வளவு தூதர்கள் நிக்கிறாங்க. நான் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா செய்யறதுக்கு செயல்படுறதுக்கு அத்தனை தூதர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தோம் பிதா செய்ய அப்பாக்கு இது சித்தம் இல்லை. அவ்வளவுதான். இதுதான் தேவனுக்கு முக்கியத்துவம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. இதுதான் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க ஆண்டவர் தருகிற நோ என்கிற பதிலையும் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு 1.5 ஆமேன் வருது, அதுக்கு மேல ஆமே. கொஞ்சம் முன்னாடி உங்க பிள்ளைங்கன்னா அப்படி இருப்பாங்கன்னு சொன்னது என்ன கைத்தட்டு. ஆமே, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க,
அதாவது அந்த தீர்மானம் எடுக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கக்கூடாதுன்னு தானே சாத்தான் போய் ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கிறான். இந்த பழம் இங்கே மேட்ரு கிடையாது. இங்கே மேட்ரு என்ன தெரியுமா? உனக்கு மேலே எதுக்கு இன்னொரு தேவன்? இந்த பழத்தை சாப்பிட்டா நீ யாரா மாறிடுவ? தேவனா மாறிடுவ. அப்போ உனக்கு யார் தேவையில்லை? சொல்லுங்க சத்தமா. இதுதான் சாத்தானுடைய நோக்கம். சாத்தான் தன்னை தேவனாய் மாற்ற நினைத்தான். எனக்கு மேலே எதுக்கு இன்னொருத்தர் இருக்கணும்? எனக்கு திறமை இருக்கு, எனக்கு தாளந்து இருக்கு, எனக்கு மேலே எதுக்கு இன்னொருத்தர்? கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது இண்டிபெண்டன்ட் லைஃப் கிடையாது, அது டிபெண்டன்ட் லைஃப், அது சார்ந்து இருக்கிற வாழ்க்கை. இயேசு என்ன சொன்னார்? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது, ஒன்று செய்யக்கூடாது. இதை புரிஞ்சவங்களுக்கு இயேசு தேவை, இதை தெரிஞ்சவங்களுக்கு இயேசு தேவை. 21வது அதிகாரத்தில் பேதுரு சொல்றாரு, யோவான் 21ல, நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு. இந்த பின்மாற்றக்காரங்களுக்குன்னு ஒரு கிஃப்ட் உண்டு பாருங்க. அவங்க போன தனியா போக மாட்டாங்க, கூட 4 பேரை கூட்டிட்டு போவாங்க. நான் மீன் பிடிக்க போறேன் அப்படிங்கிறார். நீங்க மீன் பிடிக்க போனா நீங்க மட்டும் போனா என்ன? பாவப்பட்ட யோவான் யாக்கோபு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆமே. ஏய், நான் நீ சர்ச்சைக்கு போக மாட்டேன், நீயும் போகாத, அது தனி கிருவை. நான் மீன் பிடிக்க போறேன், நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு சீஷர்கள்லாம் போறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. லூக்கா 5ல் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றும் அகப்படவில்லை. அதன் அர்த்தம் என்ன? அங்க பிரயாசப்பட்டாங்க, கிடைக்கல. 21வது அதிகாரத்தில் பிரயாசம் கூட பட முடியல, வலை கூட போட முடியல. ஏன்னா இயேசு சொல்லிட்டு போயிட்டார், என்னை அல்லாமல் உங்களால். இப்ப நான் கேட்கிற, பேதுருவுக்கு வலை போட தெரியுமா தெரியாதா? ஏன் முடியல? நம்ம நிறைய தெரியும் நினைச்சு தனியாக போறோம். நமக்கு நிறைய தெரியும் நினைச்சு, இனி எதுக்கு ஆண்டவர்? எனக்கு தான் தெரியுமே. இனி எதுக்கு தேவன்? எனக்கு தான் தெரியுமே. நமக்கு நிறைய தெரியும் நினைச்சு அவர் இல்லாமல் செயல்பட பார்க்கிறோம், விழுகிறோம். அதாவது சமுத்திரம் கொந்தளிக்குது, ஒரு பெரிய சோதனை. அந்த சோதனையில பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் இறங்கி வரேன் வா அப்படிங்கிறார். இறங்குறான், உள்ள போயிட்டான். ஆண்டவரேங்கிறான், தூக்கி விடுறார். அந்த சோதனையை ஜெயிச்சிட்டார். இப்ப அடுத்த சோதனை வருது. ஆண்டவர் சொல்றார், இன்று இரவு சேவல் கூவுறதுக்கு முன்னே 3 தடவை நானா ஆண்டவரே? என்ன ஆண்டவரே, நான் அந்த கடல்ல நின்ன ஆளாச்சே. ஆமே. இப்போ ஆண்டவர் சொல்ற, பேதுரு இப்படி ஒரு சோதனை இருக்குல்ல, ஒரு 1 hour பிரேயர் பண்ணு, சோதனைக்கு உட்படாதபடி. என்ன சோதனை? 3 தடவை நானா மறுதளிக்க போறேன். நீங்க பாத்தீங்களா ஆண்டவரே? எல்லாருக்கும் முன்னாடி காதை வெட்டக்கூடியவன், நானா மறுதளிக்க போறேன். தூங்கிட்டார். சோதனை வந்துச்சு. அவர் என்ன கான்ஃபிடென்ட்ல போனார், நான் சமுத்திரத்தில் நின்னவனாச்சே, இதெல்லாம் ஒரு சோதனையா? பேதுரு கரெக்டு தான், அன்னைக்கு நிற்க முடியாத இடத்துல நின்னீங்க. எப்படி நின்னீங்க பேதுரு? அன்னைக்கு நீங்க மட்டும் நிக்கல, உங்க கூட இயேசு இருக்கிறா. ஆனா இப்பொழுது இந்த சோதனையில இயேசு இல்ல. ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி தோட்டு போயிட்டீங்க. நீங்க தெரியும் அந்த நம்பிக்கையில போறீங்க. நமக்கு தெரியும் நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை வரும்போது பல நேரத்தில் அந்த இடத்துல யாரை கழட்டி விடுறோம் தெரியுமா? கர்த்தரை கழட்டி விடுறோம். ஆமென். எனக்கு இயேசு தேவை. எதுவரை தேவை? அந்த நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த அதாவது பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு நமக்கு கடைசி வரை தேவை. ஒரு மனிதனுக்கு நித்தியம் வரைக்கும் யாரு தேவைன்னா ஒரே உறவு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே ஆரம்பத்தில் இருந்தே உறவுகள் இருப்பார்கள். அநேக உறவுகள் பாதியில வந்து இணைவார்கள். இப்ப மனைவி என்கிற உறவெல்லாம் பாதியில வந்து இணைந்தது, ஆனா தேவன் முன்னமே குறித்தது. இப்படிதான் ஒவ்வொரு உறவு. அப்போ அநேக உறவுகள் பாதியில இணைய நம்முடைய வாழ்க்கை பயணம் போக போக ஆரம்பத்திலிருந்து அநேக உறவுகள் வந்து 1 by 1 எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், விலகுவார்கள். இப்போ சில வீட்டில் பாருங்க, ஆமே, ஒரு பிள்ளை பிறக்கிறான்னா பிள்ளைக்கு தாத்தாக்கு அப்பா வேற இருப்பாங்க. அது என்ன சொல்லுவாங்க? கொள்ளு தாத்தாவா? சொல்லுங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க தான் எக்ஸ்பர்ட், சொல்லுங்க. கரெக்டா? அப்படி ஒரு சம்பவமே தெரியாது அவங்களுக்கு. கரெக்டா பாஸ்டர்? என்ன சொல்லுவாங்க? அதை
கொள்ளு தாத்தாவா? கொள்ளு தாத்தா இருப்பார். ஆனால் அந்த பிள்ளை கொஞ்சம் வளரும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? போயிடுவாங்க. அப்படி போக 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 அடுத்து அந்த பிள்ளைக்கு இன்னொரு, அதாவது ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியை பிறப்பாங்க அந்த பெற்றோருக்கு. அப்போ இன்னொரு உறவு ஆட் ஆகுது. ஒரு உறவு உள்ள வருது, ஒரு உறவு வெளியே போகுது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. சில உறவுகள் நமக்கு ரொம்ப பிடிச்சி என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆண்டவர், இப்போ பாரு, எனக்கு எங்கள் அப்பாவெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஏன் நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவர் என் பிள்ளையுடைய திருமணத்தை எங்கள் அப்பா தான் நடத்தி வைக்கணும். ஏன்னா எங்கள் அப்பா மாதிரி இந்த மேரேஜ் நடத்தி வைக்கிறது நான் வேறு யாரும் பார்க்கல. அதில் அவங்க கொடுக்குற செர்மன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்போ நான் அதை பார்த்துலாம் ரசித்து அப்பா நாளைக்கு என் பிள்ளைக்கு திருமணத்தையும் இதே என் ஜெபம். ஆனால் ஆண்டவருடைய தீர்மானம் அதில் அவர் எடுத்துட்டார். சிலர் இருக்கணும்னு நினைப்போம், எடுத்துருவார். சிலர் இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம், அவங்க தான் வாழ்விலும் தாழ்விலும் சொல்லி கையை பிடிச்சிட்டு வருவாங்க. கை தூக்க வேண்டாம், ஜெபம் பண்ணிட்டு இருந்தா போதும். ஆமென். இது நம்ம செட் பண்றது கிடையாது, இது நாம தீர்மானிக்கிறது கிடையாது. ஆனா நம்முடைய ஆரம்பம் முதல் நம்முடைய கடைசி வரை, நீ தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நான் உன்னை ஏந்தினேன் என்றார், இதுவரை சுமந்து கொண்டு வந்தேன் என்றார், இனியும் ஏந்துவேன் என்றார். அப்போ எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிற ஒரே உறவு யார் அப்படின்னா இயேசு மட்டும்தான். அவரை மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் ஒரு சோதனை வைக்கிறார். என்ன சோதனை அப்படின்னா, உன் மகன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து அப்படிங்கிறார். ஆண்டவர் இப்படி ஒரு சோதனை வைக்க காரணம் என்ன? காரணம் என்ன? இப்போ நான் சொல்லுகிற சம்பவம் ஆதியாகமம் 22வது அதிகாரம். அந்த 22:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எந்த காரியம்? எந்த காரியம்? 21வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, ஆபிரகாம் வீட்டில் இன்னொரு மகனும் ஏற்கனவே பிறந்து வளர்கிறார். யாரு? இஸ்மவேல். அப்போ சாராள் பார்க்குறாங்க, இஸ்மவேல் இருக்கிறது வரைக்கும் ஈசாக்குக்கு சுதந்திரத்துக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சாராள் சொல்றாங்க, இஸ்மவேலை துரத்திருங்க அப்படின்னு. சாராள் ஈஸியாக சொல்லுவாங்க, ஏன்னா சாராளுக்கும் இஸ்மவேலுக்கும் எந்த இரத்த உறவும் கிடையாது. ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படி இஸ்மவேலை துரத்த முடியாது. ஆபிரகாமுடைய வித்து அவன், ஆபிரகாமுடைய பையன். ஆனால் ஒரு பெரிய கேள்வி, இப்போ ஆபிரகாமுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சோதனை அப்படி தெரியுமா? ஈசாக்கா இஸ்மவேலா? ஆபிரகாம் இஸ்மவேலை வெறுக்கவில்லை, இஸ்மவேலை பிடிக்காம துரத்தலை. இஸ்மவேலை விட ஈசாக்கு ஆபிரகாம் ரொம்ப நேசித்ததுனால ஈசாக்குக்காக இஸ்மவேலை அனுப்பிவிட்டுட்டான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். என்ன சோதிக்கிறார்னா, ஈசாக்க பலி செலுத்து. இருபத்தொன்னாவது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு சோதனை, ஈசாக்கா இஸ்மவேலா? 22வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு சோதனை என்ன தெரியுமா? ஈசாக்கா தேவனா? ஆபிரகாமை பார்த்தீங்களா? என்ன ஆண்டவரே, டவுட் வந்துட்டு, ஆண்டவரே நான் ஈசாக்குக்காக இஸ்மவேலை விடுவேன், ஆனா எதற்காக உங்களை விட மாட்டேன். ஆபிரகாம் ரெடி ஆயிட்டான், அதிகாலையில எழுந்து. ஆமே ஆண்டவர், ஈசாக்கெல்லாம் என் லைஃப்ல 100 வயசுலேருந்து வந்தவன்ப்பா, ஆனால் நீங்கள் என் ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னைக்கு அநேக உலக உறவுகளுக்காக ஆண்டவரை தூக்கி எறிகிற நிலை, ஆண்டவரை விட்டு போகிற நிலை, இது எவ்வளோ வேதனை தெரியுமா? இப்படி அவன் முக்கியத்துவம் கொடுத்ததுனால அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமோடு முடியவில்லை, அந்த ஆசீர்வாதம் ஈசாக்கின் இடத்தில் தொடர்ந்தது. நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலன்னா, அது இந்த சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அது இவங்க வந்துட்டாங்க. ஒவ்வொரு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஜெப நேரத்தை ஆப்ஷன் ஆக்கிட்டோம். அதாவது ஜெபிக்கலாம் நினைச்சேன், முடியலை. அதாவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை எக்ஸாம் எழுத விடாமல் இருப்போமா? பிள்ளைக்கு 10th ஆனுவல் எக்ஸாம் நடக்குது, 12th ஆனுவல் எக்ஸாம் நடக்குது. சொந்தக்காரங்க திடீர்னு வந்துட்டாங்க, மேக்ஸ் எக்ஸாம் நடக்குதுன்னு வைங்கள, ஏதோ ஒரு எக்ஸாம் நடக்குது, சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, நீ இன்னைக்கு எக்ஸாம் எழுத போக வேண்டாம், விடுவோமா?
சொந்தக்காரங்களை வீட்டில் ஏற்றலைனாலும் பரவாயில்ல, நீ எக்ஸாம் எழுத ஓடிடு. ஆனால் எத்தனை ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை கட் பண்ணுறோம் தெரியுமா? ஆமாம், பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து அப்படிங்கிறார். 12 வயசுல இயேசு தேவாலயத்தில் இருந்து விட்டார் என்று இருக்கு. பெற்றோர் வந்து எங்கெல்லாம் உன்னை தேடணும் தெரியுமா அப்படி சொல்லும்போது இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறார். பெற்றோரே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்க பிள்ளை பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது அவசியம் என்று. பிள்ளை பிரேயர் பண்ணியான்னு எப்ப கேட்போம் தெரியுமா? எக்ஸாம் அன்னைக்கு கேட்போம். மற்ற நாள் ஜோம் பண்ணி பைபிள் படிச்சா கேட்க மாட்டோம். இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம், ஒழுங்கா ஜோம் பண்ணு, பைபிள் படிச்சியா? ஏன்னா நம்மளே கஷ்டம் வந்தால் தான் பைபிள் படிக்கிறோம். அவன் பிள்ளைங்களும் கஷ்டம் வரும்போது, நெருக்க வரும்போது மட்டும் ஜெபிக்க டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த பிள்ளைங்க லைஃப்ல கஷ்டமே இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது, அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமை கொண்டு சொன்னார், மோசையை கொண்டு ஜனங்களுக்கு சொன்னார், நாளைக்கு நீ கட்டாத வீடு, நடாத தோட்டத்தில் போய் உட்கார்ந்துருப்ப. அன்னைக்கு உனக்கு அப்ப தாழ்ச்சியே இருக்காது, தலைமுறைக்கு வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும்போது கர்த்தரை நினைப்பாயாக. ஏன்னா அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல மறந்து போவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ வேற வழி இல்லைன்னாலும் நீ அதிகாலையில எழுந்துதான் ஆகணும். ஏன்னா லேட்டா எழும்புனா பனியில மண்ணா என்ன ஆயிரும்? உருகிறோம். அப்ப நீ காலையில எழுந்துதான் ஆகணும். நிறைய பேர் ஜெபிக்கிறது விரும்பி அல்ல, வேறு வழி இல்லாமல். ஆண்டவர்கிட்ட மட்டும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து பாருங்க, கேரண்டியா சொல்றேன். அதாவது இவனை எவ்வளவு உயர்த்தினாலும், இவனை எவ்வளவு பிளஸ் பண்ணாலும், இவன் ஆண்டவரை விட்டு போக மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் கொடுத்து பாருங்க. ஆமா, நீங்க போதும்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டு இருப்பார். இந்த நம்பிக்கையை கொடுங்க. இயேசு கொடுத்தாருலங்க பிதாக்கு, பிதாவே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உமது குமாரனை மகிமைப்படுத்தும் கொடுத்தார். பார்த்தீங்களா? இதனால இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? எல்லா நாமத்துக்கு மேலாக இயேசுவை பிதாவானவர் என்ன பண்ணார் தெரியுமா? உயர்த்தினார். அப்படி எல்லாவற்றுக்கு மேலாக உயர்த்தும் போது அந்த மகிமை முழுவதையும் இயேசு யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? பிதாவுக்கு. அதனாலதான் சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் பிதாவுக்கு மகிமை. அதனாலதான் இயேசுவை உயர்த்தினா மட்டும்தான் அந்த மகிமை பரலோகத்தில் போய் சேரும். இயேசுவை தவிர வேற யாரை உயர்த்தினாலும் பரலோகத்துக்கு அந்த மகிமை போகாது. ஆராதிக்க வேண்டியவர் ஒருவர் மட்டுமே. நமக்காக இறங்கி வந்து அடிக்கப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென். கர்த்தருக்கு முக்கியத்துவம். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் என்ன வந்தாலும் கர்த்தருக்கு முக்கியத்துவம். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு அதை போதிக்க பழகணும். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 5 பிள்ளைங்க. நாங்கள் பார்த்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா பைபிள் எடுக்கும்போதே முத்தமிட்டு தான் பைபிளை திறப்பாங்க. எப்போ கடைசி வரை அப்படி தான் பார்த்தது. கடைசியில் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்ச நாள் வந்து இந்த கண்ணில் ஒரு பலவீனம் இருந்துச்சு. அப்போ ஒழுங்காக பைபிள் ரீட் பண்ண முடியாத சிச்சுவேஷன். எங்கள் அப்பா பைபிள் தரவு ஃபுல்லாக படித்து முடித்தவங்க. எந்த வசனம் எங்கே இருக்குன்னு கேட்டால் உடனே அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் சொல்லிடுவாங்க. ஆனாலும் அந்த டைம் அவங்களுக்கு பைபிள் ரீட் பண்ண முடியாத போது எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா, என் மனைவியை கூப்பிட்டு பைபிளை ரீட் பண்ண வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமே, அவங்களுக்கு தெரியாதா எந்த அதிகாரம்? சரி, தெரிஞ்ச நமக்கு பைபிள் படிக்க முடியல, தெரிஞ்ச வசனத்தை சொல்லுவோம், அவங்க எல்லாமே. ஆனாலும் அதை இதை வந்து பார்த்து பழகினதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இன்றைக்கி எங்களுக்கு பைபிளை எடுத்தாலே, நான் மட்டும் இல்லை, எங்கள் 5 என்னுடைய பிரதர்ஸ் சிஸ்டர் பைபிளை எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகுது தெரியுமா? உதட்டு பக்கம் போகுது, முத்தமிடுவதற்கு. அது வந்து ஹேபிட் ஆகிட்டு. இதை பார்த்து எங்கள் பிள்ளைங்க பைபிள் அவங்க ஒழுங்காக வேணும் படிக்கிற அளவுக்கு வளரல, ஆனாலும் பைபிள் எடுத்து கிஸ் பண்ணிட்டு வச்சுட்டு போகிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது ஃபேமிலிக்கு அந்த தாக்கம் உண்டாகும். ஆபிரகாம் விசுவாசித்த போது சாராள் விசுவாசிக்கவில்லை. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனான போது சாராள் விசுவாசித்தாள்.
இதான் பைபிள் சொல்லி தருது. ஆமென். ஆபிரகாம் விசுவாசித்தான். எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கு, சாராளும் விசுவாசித்தான். சாராள் விசுவாசிக்கும் போது ஆபிரகாம் எந்த லெவல் அடைஞ்சிட்டார் தெரியுமா? விசுவாசத்துல வல்லவன். அது ஃபேமிலிக்கு அந்த தாக்கத்தை கொடுக்குது. ஃபேமிலி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு தேவ பிள்ளை தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் குடும்பத்துக்கு அந்த தாக்கத்தை கண்டிப்பாக நிச்சயமாக கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு முக்கியத்துவம். இரண்டாவது கவனிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 1 நாளாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். 1 நாளாகமம் 13:14. தேவனுடைய பெட்டி ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பெட்டி, தேவ பிரசன்னம் தங்குகிற பெட்டி ஓபேத்-ஏதோமின் வீட்டில் அவனிடத்தில் இருக்கையில். நமக்கு தெரியும் இந்த சம்பவம். தாவீது பெட்டியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த சிலர் உற்சாகத்தில் சில காரியத்தை செய்வாங்க பாருங்க. நம்ம உற்சாகத்தில் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை பைபிள் படி தான் செய்யணும். இல்லைன்னா அது ஆண்டவர் என்பது என்ன பண்ண மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். அதான் வசதி வந்துட்டு சொல்லிட்டு 2 காளை, ஒரு காளையை போட்டுன ரதத்தில் பெட்டி ஏற்றிட்டு கொண்டு வராங்க. இது அங்கேயே அவுட் ஆயிட்டு, பிரமாணத்தை மீறிட்டாங்க, வசனத்தை மீறிட்டாங்க. பிரமாணம் என்ன? பிரதிஷ்டை பண்ணப்பட்ட லேவியர்கள் தங்கள் தோளில் பெட்டியை சுமந்து கொண்டு வரணும். இப்போ பாருங்க, வரும்போது அந்த பெட்டி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காளை மிரண்டதுனால பெட்டி என்ன பண்ணுது? ஆடுது. ஆடுனதும் ஊசா என்ன பண்றார் தெரியுமா? கை வைக்கிறார். ஏன் கை வைக்கிறார்? இந்த ஊசா ஒரு ஆசாரியனுடைய மகன். சின்ன வயசுலயே சர்ச்சை பார்த்து வளர்ந்ததுனால, இதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால அவனுக்கு அதை குறித்த பயமே. நிறைய பேர் பார்த்து புதுசாக ரட்சிக்கப்பட்டு வரவங்களை பாருங்க, அவ்வளோ பயபக்தியை உள்ள என்றாவாங்க. ஆனா பிறந்ததுல இருந்தே 4 தலைமுறை 5 தலைமுறை பெண்டிகாஸ்ட் சொல்ற பிள்ளைங்களை பாருங்க, பைபிளே வீசி தான் கொண்டு வராங்க. பார்த்துருக்கீங்களா? யாருக்கும் இல்லாத தைரியம் ஊசாக்கு வர காரணம் என்ன தெரியுமா? நாங்க பார்க்காத பெட்டியா, நாங்க பார்க்காத பெட்டியா? எத்தனை தடவை பார்த்துருக்கோம், எத்தனை தடவை தொடச்சி வச்சிருக்கிறோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவரை, நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். நீ கலிகூறது போது கூட அந்த தேவ பயம், தேவனுக்குரிய கனம் அது உன் இருதயத்தை தொட்டு போயிடக்கூடாது. நான் நேற்று தொட்டு இருக்கிறேன்பா, எங்க வீட்டில் தான் இருந்துச்சு இவ்வளோ நாள், இத்தனை வருஷம் இருந்துச்சு, அதில் ஒரு மேட்டரே கிடையாது. வேற யாரும் தாவீது தொடலையே, யாருமே தொடலையே. ஆமே, நிர்விசாரம், துணிகரம். இது தேவ சமூகத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு. அதனால தான் எப்பொழுதுமே பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று பைபிள்ல இருக்கிறது. எப்பொழுதுமே பயந்திருக்கிறவன். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று அவ்வளவு க்ளோஸா நெருங்குகிறார். அப்படி இருந்தும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தரை மட்டும் தாழ்த்துகிறான். தேவ பயம், தேவனுக்கு அடுத்த காரியத்தில் விளையாடவே கூடாது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் 128 சங்கீதத்தில் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இப்ப பாருங்க, இப்ப தாவீதுக்கு இது பயம் வந்துட்டு, ஒரு அடி விழுந்ததும் எல்லாருக்கும் பயம் வந்துட்டு. எல்லாருக்கும் பயம் வந்ததும் தாவீது இதை எடுத்துட்டு போனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்றார் தெரியுமா? ஓபேத்-ஏதோம் வீட்டுக்கு கொண்டு போறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த அதாவது இந்த பெட்டியை ஒருத்தன் தொட்டான், ஆண்டவர் அடிச்ச நியூஸ் அந்த ஊர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும்போது அந்த பெட்டி இப்போ எங்க வருது? கட்டளை போட்டது யாரு? ராஜா. அப்போ ஓபேத்-ஏதோமுக்கு நோ சொல்ல முடியுமா? முடியாது. அதை ஏற்றுதான் ஆகணும். எப்படி ஏற்றுக்கொண்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? மொத்த குடும்பத்தையும் கொண்டு முழங்கால் போட்டிருப்பான். ஆண்டவரே, இதுக்கு நான் பாத்திரவானே அல்ல ஆண்டவரே. எவ்வளோ பயம் இருந்திருக்கும். அந்த பயத்தோடு அக்செப்ட் பண்ணியிருக்கிறான். ஆமை, நடுக்கத்தோடு அக்செப்ட் பண்றான்.
பயத்தோடு அவன் அதை ஏற்றுக்கொண்டு, நடுக்கத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு தாவீது திரும்ப வந்து எடுத்து போகும் வரைக்கும் அந்த பெட்டியை அவன் வைக்கிறான் பாருங்க. அதற்கு கொடுக்கிற கனத்தை கொடுக்கிறான், அதற்கு கொடுக்கிற மகிமையை கொடுத்த போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பெட்டி அவனோடு இருந்தபடியினாலே அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான அனைத்தையும் ஆசீர்வதித்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்தில் தேவ பயம் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு பயப்படுகிற பயம். நாம அதை வெளிப்படுத்தும் போது நம் தலைமுறையினிடத்தில் அது வெளிப்படும். கர்த்தருடைய காரியம் அசதியா இருக்கக்கூடாது, நிர்விசாரமா இருக்கக்கூடாது. அவ்வளவு நடுக்கத்தோடு, அவ்வளவு பயபக்தியோடு அவன் அந்த பெட்டி அப்படித்தானே ஏற்றுக்கொண்டிருப்பான். பெட்டியா வச்சுட்டு போங்க இல்ல, ஏன்னா ஒரு அடி கண்ணுக்கு முன்னாடி நடக்குது, ஒரே அடி. அது சிக்ஷை இல்லை, அது தண்டனை. அவன் நீ வேண்டாம், நீ வேண்டான்னு அடிச்சிட்டார், அதான் அடி. தேவன் கை வச்சதுக்கு அப்புறம் உயிரோடு இருக்கிறோன்னா நம்ம வேணும்னு அர்த்தம். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, அது சிக்ஷை. இன்னொரு அடி இருக்கு பாருங்க, ஏரோது அடித்தார் பார்த்தீங்களா, அவன் புழு புழுத்து செத்தான், அது அர்த்தம் அவன் வேண்டாம் எனக்கு. ஏரோது எனக்கு தேவையில்லை, ஊசாவை அடிச்சார்ல எனக்கு அவன் தேவையில்லை, வேணும்னு சொல்லி அடிக்கிறது இருக்கிறது. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமாக இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். எனக்கு அவன் வேணும் அப்படி சொல்லி ஒரு அடி இருக்கு பாருங்க, அந்த சிட்சையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனா எனக்கு வேண்டான்னு அடிக்கிறார் பாருங்க, ஆமா எனக்கு தேவையில்லை. இந்த அடி மட்டும் நம்ம குடும்பத்தில் விழுந்துடவே கூடாது, விழுந்துடவே கூடாது. ஏலின் பிள்ளைகள் மேல இந்த அடி தான் விழுந்துச்சு. உடனே அடிச்சாரா? இல்ல. எத்தனை வார்னிங் தெரியுமா, எத்தனை வார்னிங் தெரியுமா. தீர்க்கதரிசிகள் மூலமாய் வார்னிங் வந்துச்சு, ஏலி தகப்பன் மூலமா வார்னிங் வந்துச்சு, கடைசியா அங்க வளர்ந்த சாமுவேல் மூலமாய் வார்னிங் வந்துச்சு. அப்படி இருந்தும் கூட பெலிஸ்தியரோடு யுத்தத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் விழுறாங்க, அதுல கூட இவங்க எஸ்கேப் ஆறாங்க. மீண்டும் உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போறாங்க. கொஞ்சம் கூட ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல கூட அப்பா இந்த பெட்டியை தூக்கிட்டு போறோம், நாங்க தான் ஃப்ரண்ட் லைன்ல நிக்க போறோம், நாங்க அவ்வளோ தப்பு பண்ணிட்டோம், அவ்வளோ பாவம் பண்ணிட்டோம், எங்களை தயவு செய்து மன்னிச்சிருங்கப்பா அப்படி சொல்லி தங்களை சுத்திகரித்துட்டு போயிருந்திருப்பாங்கன்னா சரித்திரம் வேற. ஆனா கொஞ்சம் கூட உணர்வு இல்லை. ஆனா பெட்டியை தூக்கிட்டாங்க, பெட்டியை தூக்கிட்டாங்க. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் பரிசுத்த கரத்தை உயர்த்தி அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று பைபிள் இருக்குல்ல. நம்ம கையை உயர்த்தி ஆராதிக்கும் போது இந்த கை எப்படிப்பட்ட கிரியைகளை செய்து வருகிறது. இந்த உதடுகளை துறந்து அவருடைய நாமத்தை துதிக்கும் போது ஒரு ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பும் சுரக்குமோ. ஆமை அவரை துதிக்கிற இதே வாயால எத்தனை பேரை சபிக்கிறோம், எத்தனை பேரை குறித்து புறங்கூறுகிறோம், எத்தனை பேரை குறித்து தூஷணமான காரியங்களை பேசுகிறோம். ஏன் பேசுறோம்னா தெய்வ பயம் இல்லாமல் போனது. கர்த்தர் பாருங்க, யோசேப்பை பாருங்க, யோசேப்புக்கு சகோதரர்கள் இப்படி ஒரு துரோகம் வாழ்க்கையில மறக்க முடியுமாங்க? அவ்வளோ பெரிய காயம். அதாவது யோசேப்பு சகோதரர்களை பார்க்க வரான். 5 பாயிண்ட் சொன்ன 5 பேச முடியுமான்னு தெரியல. ஆமே, ஆண்டவர் நடத்துகிற பிரகாரம் பேசி நான் முடிக்கிறேன். ஆமாம், ஏன்னா நான் 11 மணிக்கு தான் வந்தேன், நீங்கள் 9 மணிலேருந்தே இருக்கிறீங்க. ஆமே, உங்கள் நிலைமை எனக்கு தெரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோசேப்பு அப்பா சொல்கிறாரு சகோதரர்களை போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ யோசேப்பு எந்த ட்ரெஸ் போட்டு போனார் சொல்லுங்க? ஏன் பலவர்ண அங்கேயே போட்டு? அப்போ யோசேப்பிட்ட இருந்ததுல பெஸ்ட் ட்ரெஸ் எது? பலவர்ண. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் ட்ரெஸ்ஸை எங்கே போட்டு போவீங்க? மார்க்கெட்டுக்கு போட்டு போவீங்களா? ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு முக்கியமான நபர்களை பார்க்க போறீங்கன்னா இருக்கிறதுல பெஸ்ட்டு. அப்போ யோசேப்பு சகோதரர்களை எப்படி வைத்திருந்தா பார்த்தீங்களா? எவ்வளோ ப்ரெஷியஸாக வைத்திருந்தா. எங்கள் அண்ணன்களை பார்க்க போகிறேன், இருக்கிறதுல பெஸ்ட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறான். ஆனால் அவங்க அவனை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? இந்த சில காரியங்கள் இருக்குல்ல, நாம் சிலரை ரொம்ப மேன்மையாக பார்ப்போம், ஆனால் அவங்க நம்மளை ரொம்ப அற்பமாக பார்ப்பாங்க. இந்த கொர்நேலியு வீட்டார் பேதுரு எப்படி பார்த்தாங்க தெரியுமா? தேவதூதனை போல பார்த்தாங்க. ஆனால் பேதுரு ஆரம்பத்தில் கொர்நேலியு வீட்டார் எப்படி பார்த்தார் தெரியுமா? புறஜாதியான். இதான் உலகம்.
இதெல்லாம் நமக்கு தெரிய வரும்போது நம்மளால தாங்கவே முடியாது. யோசேப்பால தாங்க முடியல. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து அவன் கண்ணுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கிழிக்கிறாங்க. அவனை தூக்கி குழியில் போடுறாங்க. குழியில் போட்டது மட்டும் இல்லை, அவன் கொண்டு வந்த சாப்பாடை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. குழியிலிருந்து யோசேப்பு கத்துறாரு, அண்ணா அண்ணா காப்பாத்துனாடு. அந்த சத்தம் காதில் விழ விழ இவங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. எப்படிங்க இதெல்லாம் மறக்கக்கூடிய காரியமா? இந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். ஏறக்குறைய 20 வருடம் கழித்து யோசேப்பின் சகோதரர்கள் தானியம் வாங்கி எகிப்துக்கு வராங்க. யோசேப்பு பார்க்கிறார். யோசேப்புக்கு தெரியுது அவங்க சகோதரர்கள் என்று. சகோதரர்களுக்கு தெரியல இது யாருன்னு. ஏன் யோசேப்புக்கு தெரியுது, சகோதரர்களுக்கு தெரியல? ஏன்னா சகோதரர்கள் அன்னைக்கு எப்படி இருந்தார்களோ அப்படியே தான் இருந்தாங்க. யோசேப்பு அன்னைக்கு இருந்தது போல அல்ல, அவன் கனித்தரும் செடி. என்ன இதுல இருந்து ஒரு காரியம் தெரியுதா? இன்னொருத்தங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவங்க வாழ்க்கையில முன்னேறவே மாட்டாங்க. எத்தனை வருடம் ஆனாலும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இன்னொருத்தன் வாழக்கூடாது, இன்னொருத்தன் பறிக்கணும். அது சகோதரனா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, இன்னொருத்தங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிற அவங்க இருப்பாங்க. ஆனா 20 வருஷம் ஆனாலும் அவங்க லைஃப் அப்படியே தான் இருக்கும், எந்த முன்னேற்றமும் இருக்காது. கேட்டா சொல்லலாம், நாங்களாம் யாக்கோபின் புத்திரர், எங்க தாத்தா ஈசாக்கு எல்லாம் சொல்லலாம். ஆனா வாழ்க்கையில எந்த வளர்ச்சியும் இருக்காது. காரணம், நாம் அளக்கிற அளவின்படி அளக்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். இப்ப யோசேப்பு வந்ததும் யோசேப்பு சொப்பனத்தை நினைக்கிறார். சொப்பனத்தை மட்டும் நினைக்கல, இவங்க செய்ததையும் நினைச்சு என்ன பண்றாருன்னா தூக்கி பிடிச்சு உள்ள போட்டுறார். உள்ள போட்டு 3வது நாள்ல யோசேப்பு வந்தார். வந்து வெளியே விடும்போது என்ன சொல்லி வெளியே விட்டார் தெரியுமா? நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அது அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சகோதரனை பழி வாங்க மாட்டான். ஆமேன்லாம் வராது. இனி அடுத்த ஒரு 15 நிமிடத்துக்கு ஆமேன் வராது. ஆமேன், நான் விசுவாசிக்கிற தூதர்கள் ஆமேன் சொல்வார்கள் என்று. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பழி வாங்க மாட்டான். இடுக்கணில் உதவவே, அவ்வளவுதான். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணானா என்ன பார்த்து நான் செய்யறேன்னா நான் உலகத்தான். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணலனால அவன் என் சகோதரன், அவன் கஷ்டப்படுறான், நான் செய்யறேன்னா நான் வேதத்துக்குரியவன். யோசேப்பு வந்து அவர்களை வெளியே விடுறான். அதன் பிறகு யோசேப்பு செய்ததெல்லாம் அவர்களை தண்டிப்பதற்காக செய்யவில்லை, அவர்களை இங்கே கொண்டு வந்து வாழ வைப்பதற்காக செய்யறான். ஆமென். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பகையை மனசுல வைக்க மாட்டான். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். பைபிள் என்ன சொல்லுது? உன் சத்துரு விழுந்தாலே நீ என்ன செய்யக்கூடாது? சந்தோஷப்படக்கூடாது. உனக்கு ஒருத்தர் தீங்கு செய்யும் போது கர்த்தர் அவனை நியாயம் தீர்க்கிறார். அவனை நியாயம் தீர்க்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். அவன் வாழ்க்கையில் ஒரு சின்ன வீழ்ச்சி அனுமதிக்கிறார். நீ சந்தோஷப்பட்டேன்னா அதுதான் அதோட ஸ்டாப். அவன் திரும்பி எழும்பிடுவான். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இது ரொம்ப முக்கியம். பழி வாங்குதல் அது கர்த்தருக்குரியது. பதில் செய்கிறது கர்த்தருக்குரியது. எப்படிங்க இருக்கும்? யோசேப்பு கொண்டு வந்த சாப்பாடை வாங்கிட்டு யோசேப்பை குழியில் தூக்கி போட்டு அழுதாங்கல்ல. இப்போ கர்த்தர் எப்படி கொண்டு வச்சுட்டார் பார்த்தீங்களா? இவங்க எல்லாரையும் போஷிக்கிற நிலையில் கர்த்தர் யாரை வச்சுட்டார் தெரியுமா? யோசேப்பை வச்சுட்டார். இதுதான் ஆண்டவருடைய நீதி. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 3வது, எச்சரிப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். எச்சரிப்பை உணர்ந்து. எபிரேயர் 11:7 வாசியுங்கள். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. இந்த வேர்டு தான் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம். கர்த்தர் நோவா கிட்ட பேசும்போதே நோவா தேவனோடு என்னதான் பண்ணிட்டு இருக்கிறார் சொல்லுங்க? சஞ்சரித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் வேதம் என்ன சொல்கிறது? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு எப்படிப்பட்டவனா இருந்தான்? அவன் ஏற்கனவே அவன் பயபக்தி உள்ளவன் தான். ஆனால் ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுகிறார் பாருங்க, இதெல்லாம் அழிக்க போகிறேன், நான் சொல்கிறபடி நீ ஒரு பேழையை கட்டுன்னு சொல்லும்போது அவன் ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் அந்த எச்சரிப்பை பெற்று இன்னும் பயபக்தி உள்ளவனாகிறான். ஏன் தெரியுமா? அவன் குடும்பம் காக்கப்படணும். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க.
தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். தன் குடும்பத்தை, அதன் அர்த்தம் என்ன? தேவனோடு சஞ்சரிக்கிறவன் அந்த குடும்பத்துக்கு உத்தரவாதம் எடுக்க வேண்டும். தேவ எச்சரிப்பை பெற்று அவன் என்ன செய்யறான் தெரியுமா? இன்னும் பயபக்தி உள்ளவனாகி அவர் சொல்றதெல்லாம் அப்படியே செய்தான். அப்படியே செய்தான். குடும்பத்தை ரட்சிக்கணும். வார்னிங் வருது. ஆமே, நான் இதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணவில்லை. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கிறவங்களோடு கர்த்தர் பேசுவார். புருஷனை குறித்த காரியத்தை வான் பண்ணுவார். பிள்ளைகளை குறித்த காரியத்தை வான் பண்ணுவார். மனைவியை குறித்த காரியத்தை வான் பண்ணுவார். அது சொப்பனத்தின் மூலம், சில நேரத்தில் ஆவியில் ரொம்ப உணர்த்துவார். ரொம்ப உணர்த்துவார். ஆமே, அந்த நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் போய் திறப்பில் நிற்கணும். அதை ஏதோ ஒரு கனவாகவோ ஒரு சொப்பனமாகவோ நினைச்சு விட்டுறக்கூடாது. எத்தனை பேர் ஜெபிக்கிறவங்களுக்கு உணர்த்துவார், பிள்ளைகளை கொடுத்து உணர்த்துவார். நாளைக்கு யோசுவா ஒரு பெரிய யுத்தத்தை சந்திக்க போகிறதை கர்த்தர் மோசேக்கு உணர்த்தி, மோசே சொல்ற, யோசுவா நீ போ, நான் மலையில கோலை தூக்கிட்டு நிற்பேன். மோசேக்கு தெரியுது, மோசே மலையில ஏறிட்டார், மோசே சேஃப் ஆயிட்டாரு. ஆனா யோசுவா யுத்த களத்துல நிற்கிறான். நான் கையை கீழே போட்டேன்னா யோசுவா தோற்று விடுவான், நான் கையை உயர்த்தினேனா யோசுவா ஜெயிப்பா. ஆமே, பிள்ளைகளை அனுப்புகிறோம், வெளியே அனுப்புகிறோம், வெளியூருக்கு அனுப்புவோம், வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். பிள்ளைங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. பிள்ளை சாக கிடக்கிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஆகார் தள்ளி போய் உட்கார்ந்திருந்து ஓன்னு அழுறா. ஆமே, அவ அழுறா. அவ தன் வாழ்க்கையை தேடி பிள்ளை சாக போறான்னு அவ தீர்மானிச்சுட்டான். அப்போ அவ பாட்டுக்கு போய் அவ வாழ்க்கையை தேட வேண்டியதான இல்லை, அவ உட்காந்து அழுறா. அவளுக்கு ஆபிரகாம் அளவுக்கு விசுவாசம் உண்டா? ஒன்றும் கிடையாது. ஆனா அவளுக்கு ஒண்ணு தெரியும், அவ பிள்ளைக்காக அழ தெரியும். அவ போய் உட்கார்ந்து அழுதா. அந்த பிள்ளை சாகவில்லை. கர்த்தர் அவளை கொண்டு அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். ஆமே, தேவ எச்சரிப்பை பெற்று ஆமே, மீதியான் தேசத்து பெண்ணை தான் மோசே விவாகம் பண்ணுகிறான், சிப்போராள். மோசேக்கு இஸ்ரவேலின் பிரமாணம் தெரியும், சிப்போராளுக்கு தெரியாது. அப்போ வீட்டில் பிறந்த பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணணும்னு மோசே சொல்லியிருப்பார். இந்த அப்படியெல்லாம் அதெல்லாம் என்ன, ஏன்னா அந்த நுனித்தோலை கட் பண்ணணும், அது பெயின்ஃபுல்லான காரியம். அதெல்லாம் வேண்டாம். மாமனார் வீட்டில் எத்தனை வீட்டில் இருக்கிறாங்க, அப்போ அந்த காரியம் நடக்கவே இல்லை. இப்போ தேவனுடைய காரியத்துக்காய் மோசே அனுப்பும்போது, மோசே போகிற வழியில் வேதம் சொல்கிறது, கர்த்தர் மோசே என்ன செய்ய பார்த்தாரா? கொல்ல பார்த்தார். ஏன் கொல்ல பார்த்தாருன்னா, கர்த்தருடைய காரியம் ஒன்று நடக்கல. உடனே மனைவி பயப்படுறா. அந்த இடத்துல அவள் அந்த எச்சரிப்பை உணர்கிறாள். என் புருஷனுக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் ஒரு கீழ்ப்படியாததுனால, என்னுடைய தவறுனால. உடனே என்ன பண்றா தெரியுமா? பிள்ளைக்கு செய்ய வேண்டிய விருத்த சேதனத்தை செய்கிறாள். வீட்டில் ஒரு காரியம் நடக்கும் போது அந்த எச்சரிப்பை உணர்கிற ஒரு நபராக இருக்கணும். அதான் நோவாக்கு அவன் தேவ எச்சரிப்பை பெற்று ஆண்டவர் வான் பண்ணிட்டார். ராத்திரி நேரத்தில் யோசேப்பை வான் பண்றார். இன்னும் ஏரோது பிளான் பண்ணல. ஏரோது பிளான் பண்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் வான் பண்றார். சத்துரு நினைக்கிறத வர முன்னாக பார்த்து செயல்படுகிறவர் ஆண்டவர். ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் போதே நம்ம செயல்பட்டோன்னு வைங்களேன், அநேக இக்கட்டுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் நாம் தப்புவிக்கப்பட முடியும். பிள்ளையையும் தாயையும் தூக்கி கொண்டு புறப்பட்டு போனா, சொல்றது வேற, அங்கே குடியிருன்னு சொல்லிட்டு அனுப்புறார். யோசேப்பு புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் ஏரோது தான் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்து ஒரு பிளான் பண்றான். என்ன பிளான் பண்றான் தெரியுமா? 2 வயசுக்கு உட்பட்ட அத்தனை பிள்ளைகளையும் கொலை. வார்னிங் வரும்போது செயல்படணும். அதை விட்டுறவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமே, எச்சரிப்பை உணர்ந்து செயல்படணும். அந்த காரியம் நமக்கு துக்கமாக இருந்தாலும் அதை செய்யணும். இப்போ சாராள் சொல்கிறாங்க பாருங்க, அது ஒரு பியூட்டிஃபுல்லான வார்னிங். தேவையான என்ன தெரியுமா? இஸ்மவேல் இங்கே இனி இருக்கக்கூடாது. அது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை. சாராள் சொல்கிறாங்க. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறார் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போகிறார். ஆண்டவர், என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சொல்கிறார், அவள் என்ன சொல்கிறாளோ அதை செய். பல நேரத்தில் மனைவி வாயிலையும் தேவ வாக்கு இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்கிறாங்களா பார்த்தீங்களா? அதே நேரத்தில் தேவ வாக்கு மட்டும் இருக்காது, சாத்தானுடைய வாக்கும். யோபுவின் மனைவி என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? தேவனை தூஷித்து. இது சொல்லிட்டு இருந்தது யாரு?
சாத்தா வைக்கிற சோதனைக்கு காரணமே என்ன? நீர் அவனை தொடும், அவன் உம்மை தூஷிக்கிறானோ இல்லையோ என்று பாரும். அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்தா நம்முடைய வாய் தேவனுடைய வேதமாகவும், ஆண்டவரை விட்டு போனா நம்முடைய வாய், நான் சொல்ல நீங்க சொல்லிக்கோங்க, ஏதேனுக்குள்ளேயே ஏவாள தன்னுடைய வேதத்தை ஓதுறதுக்கு சாத்தான் பயன்படுத்தினால. ஆமென். ஆபிரகாம் என்ன பண்றார் தெரியுமா? ஒரு விஷயம் மனைவி சொன்னது அப்படியே கேட்டான். என்ன மனைவி சொன்னா? அடிமை பெண்ணிடத்தில் போய் பிரவேசியோன்னு சொன்னதும் ஆபிரகாம் அந்த மேட்டரை எங்க வச்சிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட வச்சிருக்க. ஏன் ஆண்டவர்கிட்ட வைக்கல? ஆண்டவர்கிட்ட வச்சா ஆண்டவர் கண்டிப்பா நோன் தான் சொல்லுவான்னு ஆபிரகாமுக்கு. நம்ம நிறைய மேட்டரை ஜோம் பண்ணாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நமக்கு தெரியும் பதில் வராதுன்னு. ஆமென். அதனால இனி ரிஸ்க் எடுக்க விரும்பல. இப்போ சாராள் அந்த அவனை துரத்திருங்கன்னு சொல்லும்போது இப்போ ஆபிரகாம் அந்த மேட்டரை ஆண்டவர்கிட்ட வைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொன்னபடியே செய் அப்படின்னு. இந்த காரியத்தை ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்தாலும் அவன் செய்கிறான். ஆண்டவருடைய எச்சரிப்பு நமக்கு துக்கமாக இருந்தாலும் அதை செஞ்சிடணும், நாளைக்கு நல்லா இருக்கிறதுக்கு. இந்த சாராள் சொன்ன மேட்டரை வேதம் எப்படி எழுதுகிறது தெரியுமா? கலாத்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 29-30 வாசியுங்கள். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ளவளுடைய குமாரனோட சுதந்திரவாளியா இருப்பது இல்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளும் என்று சொல்லுகிறது. இதை சொன்னது யாரு? அடிமையானவளை மகனையும் அவன் சுதந்திரவாளியா இருப்பதில்லை, அவனை வெளியே தள்ள சொன்னது யாரு? சாராள். ஆனா இங்க பைபிள் எப்படி எழுதி இருக்கு? சாராள் சொன்னதுன்னு எழுதி இருக்கிறதா, வேதம் சொன்னதுன்னு எழுதி இருக்கிறதா? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது தேவ திட்டம். அது துக்கமா இருந்தாலும் வார்னிங் வந்துட்டுல செஞ்சிடணும். சிலர் பாருங்க, இந்த சுகர் ஜாஸ்தியாகி காலை எடுக்கிறாங்க. விரும்பி கால் எடுக்கிறாங்க நினைக்கிறீங்களா? ஏன் கால் எடுக்கிறாங்க? காலை எடுக்கலைன்னா நாளைக்கு பிரச்சனை ஆயிருது. அப்போ அது துக்கமான காரியம். வார்னிங் வருது, டாக்டர்ஸ் வார்ன் பண்றாங்க. சார், நான் முந்தையே சொன்னேன் இந்த விரலை எடுங்கன்னு, நீங்க கேட்கல. அதை விட்டு இப்போ கால் முட்டு வர வந்துட்டு ஒழுங்கா கால் எடுக்கலைன்னா அது தலை வர போயிடும் சார், ஒன்றும் பண்ண முடியாது. உடனே அது ஒரு பெரிய துக்கமாயிரும். எல்லாரும் அழுவாங்க. ஆனாலும் டிசைட் பண்ணுவாங்க, சரி ஆப்ரேஷன் நடக்குது, கால் எடுக்கிறாங்க. அது துக்கமான காரியமானாலும் அதை அலோவ் பண்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அதில் ஒரு வார்னிங் இருக்கு. ஆமென். அந்த வார்னிங் கீழ்ப்படுகிறாங்க. நம்ம குடும்பத்தை குறித்து தேவன் வார்ன் பண்ணும்போது, பிள்ளைகளை குறித்து வார்ன் பண்ணும்போது, கர்த்தர் உணர்த்தும் போது, எச்சரிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எச்சரிப்பை உணர்ந்து செயல்படணும். ஹல்லேலூயா. அதற்கு தான் என்ன செய்ய வேண்டும்? 4வதாக உத்தரவாதம் எடுக்க வேண்டும். உத்தரவாதம் எடுக்க வேண்டும். ஆமென். உத்தரவாதம் எடுக்கணும். அதுதான் யெகோவா என்ன செய்தார் தெரியுமா? பேழையை கட்டுறான். யெகோவாவை இது சாத்தியமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தேவன் கொடுத்த கிருபையின்படி, தேவன் எனக்கு கொடுத்த திராணியின்படி அவர் என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் நான் செய்வேன். நோவா அந்த உத்தரவாதம் எடுத்ததனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அந்த கர்த்தர் அந்த பேழையை அடைக்கும் போது நோவாவின் குடும்பத்தில் ஒரு நபர் கூட வெளியே இருக்கல, அத்தனை பேர் உள்ள இருக்கிறாங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உத்தரவாதம் எடுங்கள். உங்க வீட்டில் ஜெபிக்கிற ஒரு தாயார் இருப்பாங்கன்னா, ஆமென், அவங்க தான் உங்க வீட்டில் ஆசீர்வாதமானவங்க. ஆமென். ரொம்ப உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவங்களை பாருங்க, அவங்கள பார்த்தா ரொம்ப பாடு அனுபவித்தவங்க போல தான் இருப்பாங்க. அவங்க சரீரத்தில் தான் பலவிதமான தாக்கங்கள், பலவிதமான போராட்டங்கள். அவங்கள பார்த்தாலே அந்த வீட்டில் நிறைய பேருக்கு அது தெரியாது. ஆமாம், அவங்க மற்றவங்களை போல உழைக்க முடியுமான்னு கேட்டால் உழைக்க முடியாது, மற்றவங்களை போல சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் சம்பாதிக்க முடியாது. ஆனால் அவர்கள் அந்த ரங்கத்தில் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அந்த தலைமுறை வாழ்ந்திருக்கும்படிக்கு அது மிகுந்த பலனுள்ளதாய் மாறுகிறது. உத்தரவாதம் எடுங்கள். எசேக்கியாவுக்கு ஒரு வார்னிங் வருது. என்ன வார்னிங்னா, எசேக்கியா என்ன பண்ணுவார்னா, அவர் பலவீனமாக இருந்த காலத்தில் நேபுகாத்நேச்சர் வரும்போது ஆலயத்தை எல்லாத்தையும் காட்டிட்டார். அவன் திருடன்.
அவன் வந்து பார்த்துட்டு போய் நாளைக்கு தூக்குறதுக்கு பிளான் போட்டான். இப்போ கர்த்தருடைய மனுஷன் வந்து வான் பண்ணுறாரு, எசேக்கியாவே நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, ஆனாலும் நீ அவர்கிட்ட கேட்டுக்கொண்டதின்படி உன் நாட்களில் சமாதானம் இருக்கும், ஆனால் உன் தலைமுறை நாட்களில் பிரச்சனையை பார்க்க போகிறாங்க. அப்படி சொன்னதும் எசேக்கியா என்ன சொன்னார் தெரியுமா? பரவாயில்ல, என் நாட்களிலாவது. எசேக்கியாவே கொஞ்சமாவது யோசித்து பார்க்குறீங்களா? உங்களை பற்றி, உங்கள் லைஃப்பை பற்றி ஒரு வார்னிங் வந்துச்சு, நீர் பிழைக்க மாட்டீர், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? பரவாயில்ல, அது நல்ல காரியம்னு சொன்னீங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க? சுவர் புறமாக திரும்பி ஓன்னு அழுதீங்களே, ஆண்டவரே ஆண்டவரேன்னு அழுதீங்களே. உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு அதை கர்த்தர் மாற்றி வைத்தாரு. இப்போ உன் தலைமுறை காரியம் வரும்போது ஏன் உன்னால் அழ முடியல? நம்மில் அநேகர் நமக்காக அவ்வளோ அழுவோம், நம்ம பிள்ளைகளுக்காக அழுகிறோமா? ஏலிக்கு வார்னிங் வருது. ஏலிக்கு வார்னிங் வந்த பிறகும் ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டான் தான் இருக்கிறதே தவிர அவன் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்து அழுதான் என்று பைபிள்ல இல்லை. சாமுவேல் சொல்றாரு, சாமுவேல் வந்து ஃபர்ஸ்ட் தயங்கும் போது ஏலி சொல்றாங்க, இப்போ ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரு, எல்லாத்தையும் எனக்கு ஒன்று குறையாம தவறாம சொல்லுன்னு சொல்லும்போது சாமுவேல் எல்லாத்தையும் சொல்லிட்டார். சொல்லும்போது ஏலி என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானது. இதுக்கா சாமுவேலை கர்த்தர் பேசுறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் அடிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஊசாவை அடிக்க போறதை யார்ட்டையாவது சொன்னாரா? இல்லை, ஏன்னா அது தீர்மானிச்சுட்டார். ஆனா ஏலியின் பிள்ளைகளை அடிக்க போறதை சொல்லிட்டு இருக்கிறாருன்னா அது ரீசன் என்ன? அவருக்கு அடிக்கிறதுக்கு விருப்பம். நினிவேயை அழிக்க போறேங்கிறத எதுக்கு யோனாவை வச்சு சொல்லணும்? அழிக்க வேண்டியது தானே. அதுவும் எத்தனை நாள் கொடுத்தார்? 40 நாள். ஒரே நாளில் எல்லாத்தையும் உருவாக்குகிறவருக்கு அழிக்கிறதுக்கு 40 நாள் தேவையா? அது கிருபையின் சுவிசேஷம். அந்த 40 டேஸ்ங்கிறது கிரேஸ் பீரியட். அவருக்கு அழிக்கிறது சித்தம் இல்லை. கர்த்தர் வான் உங்களுக்கு சொப்பனத்தில் காட்டுறாருங்க, உங்க புருஷனுக்கு ஒரு ஆபத்துன்னு சொப்பனத்தில் காட்டுறாரு. அப்படி காட்டும் போது அவ்வளவுதான், உடனே வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு இல்லை, சாத்தான் போராடுறான். கர்த்தருக்கு இது சித்தம் இல்லை, ஜெபிக்கணும். பிள்ளைங்களுக்கு ஒரு ஆபத்தை காட்டுறாங்க, காட்டும் போது உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. அந்த இடத்துல ஒரு ஆள் தேவை, அந்த இடத்துல ஒரு நபர் தேவை. எசேக்கியாவே, உன் காரியத்துக்காக நீ சுவர்புறமா திரும்பி அழுதது போல மனாசே காரியத்துக்காக அழுதிருந்தா அந்த காரியம் அவரை விட்டு தள்ளி போயிருக்குமே. ஆமென். உத்தரவாதம் எடுங்கள். நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும். கர்த்தருக்கு முக்கியத்துவம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், எச்சரிப்பை உணர்ந்து செயல்படுதல், உத்தரவாதம் எடுத்தல். இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் அப்படியே ஜெபிக்க விரும்புகிறேன். தலைமுறைக்கு மாதிரியை வைத்து போங்கள். ஆபிரகாம் பலிபீடம் கட்டினார். கர்த்தர் ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்டார். ஈசாக்கு பலிபீடம் கட்டினார். ஈசாக்கின் தேவனாய் அறியப்பட்டார். யாக்கோபு ஆரம்பத்தில் பலிபீடம் கட்டவிட்டாலும் பின்னாட்களில் அவன் பலிபீடம் கட்டினான். அவர் யாக்கோபின் தேவனாய் அறியப்பட்டார். ஆபிரகாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கூடாரத்தை பெயர்த்தானே தவிர பலிபீடத்தை பெயர்க்கவில்லை. நிறைய காரியத்தை ஆபிரகாம் தன் வாழ்க்கையில மாற்றினார். தேவனுக்குரிய காரியத்தை மாற்றவே இல்லை. அது தலைமுறையின் இடத்துல தொடர்ந்தது. நல்ல மாதிரியை வைத்து போங்கள். உங்கள் தேவன் உங்கள் தலைமுறையின் தேவனாகவும் அறியப்படுவார். அவன் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, எனது குடும்பம், ஆமே ஆமே, ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆமே, உண்மையா விரும்புறவங்க ஜெபிக்க போறீங்க. உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதிப்பீராக, அதை ஆசீர்வதிப்பீராக, அதை ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும்
வாய்களை திறந்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நான் என்னை உங்க முன்னாடி உங்க சமூகத்தில் வைத்திருக்கிறது போல என் தலைமுறையை வைக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் தலைமுறைகளின் தேவனப்பா. ஆண்டவரே, ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை என் குடும்பத்தில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. விழுந்து போன தாவீதின் கூடாரம் திரும்ப எடுப்பித்து நிறுத்தப்பட்டது போல என் குடும்பம் நிறுத்தப்படுவதாக ஆண்டவரே. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நாளைக்கு நான் இல்லைன்னாலும் என் தலைமுறை உங்க சமூகத்தில் இருக்கணும் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற நிலைமையில என் குடும்பம் வளரணும் ஆண்டவரே. யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் மோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதுவே எங்கள் வாழ்க்கையா இருக்கணும். விரும்புறவங்க 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் உமக்கு முக்கியத்துவம், உங்க இடத்துல நான் இன்னொரு ஆளை தூக்கி வைக்க கூடாது. ஏசப்பா, ஒரு சொட்டு கண்ணீர் உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக ஆமென் உங்களால வடிக்க முடியுமா? இந்த பகல் வேளையில உங்க தலைமுறைக்காக ஆண்டவரே, என் பிள்ளை உங்களை தேடட்டும். அப்பா எங்க, அம்மா எங்கன்னு தேடுறதுக்கு பதிலா ஆட்டுக்குட்டி எங்கன்னு தேட ஆரம்பிச்சுட்டானா நமக்கு நிச்சயம் வந்துருங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று. ஆண்டவரே, என் குடும்பம் உமக்கு முன்பாக உங்க ரகசிய செயலை கூடாரத்தில் இருக்கட்டும். என் வீட்டில் எந்த தீர்மானம் எடுக்கிற இடத்துல நீங்க தான் இருக்கணும், நீங்க தான் இருக்கணும். ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துரு நினைக்கிறதெல்லாம் அவமாய் போகணும். பரலோகம் நினைக்கிறதெல்லாம் நிறைவேறணும், நிறைவேறணும். உமக்கு பயப்படுகிற பயம் என் கூடாரத்தில் இருக்கட்டும்பா. ஆண்டவரே, அந்த அடி விழுந்துடக்கூடாது, அந்த அடி விழுந்துடக்கூடாது. ஆண்டவரே, என் தலைமுறைகளிடத்தில் தேவ பயம் தொடரட்டும். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உமக்கு பயப்படுகிற பயம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எச்சரிப்பை உணர்ந்து பல நேரத்தில் உணர்த்தி இருக்கிறார். சொப்பனத்தின் மூலமெல்லாம் காட்டி இருக்கிறார்ல, ஆவியில உணர்த்தி இருக்கிறார்ல. பெற்றோரை குறித்து பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு, மனைவியை குறித்து புருஷனுக்கு, புருஷனை குறித்து மனைவிக்கு எச்சரிப்பை உணர்ந்து திறப்பில் நிற்கிறோமா? செய்ய வேண்டிய காரியத்தை துரிதமா செய்கிறோமா? முசிப்பொருள் பார்க்கிறா, நான் இப்படியே விட்டேன்னா என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிரம்னு சொல்லி அவ உடனே செயல்பட்டா பாத்தீங்களா? ஆண்டவர், நீங்க வான் பண்ற எச்சரிக்கிற காரியத்தை நான் உடனே செயல்பட எனக்கு அந்த உணர்வு உள்ள இருதயத்தை தாங்க. என்னை விட்டு அந்த அசதியை எடுத்து போடுவீராக. உத்தரவாதம். எத்தனை பேர் என்னை உத்தரவாதம் எடுக்கிறவளாய் மாற்றுங்க. அப்படி கைகளை உயர்த்தி, என் குடும்பத்துக்காக நான் உத்தரவாதம் எடுக்கணும், என் தலைமுறைகளுக்காக நான் உத்தரவாதம் எடுக்கணும். கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க அப்பா, கிருபை செய்யுங்கப்பா. நல்ல மாதிரியை வைத்து போனப்பா, நல்ல மாதிரியை வைத்து போனோம். நீர் என்னுடைய தேவனாய் மட்டுமல்ல, என் தலைமுறையின் தேவனாகவும் நீர் அறியப்பட வேண்டும் ஆண்டவரே. கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. கைகளை உயர்த்தி பாடுவோம். தலைமுறை சத்தமா எங்கள் அடைக்கல க்ளோரே. முற்பிதாக்கள் ஆமென் எங்கள் பரிசுத்த தெய்வம். அப்படியே கைகளை செய்து ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya glory oh hallelujah. கர்த்தருடைய வலதுகரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உயர்ந்திருப்பதாக. கர்த்தருடைய வலதுகரம்
பராக்கிரமம் செய்வதாக. ஹalleluya. முழு பலத்தோடு கரங்களை தட்டி, முழு பலத்தோடு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேச